இவர் உடையாந்ததே ஒரு மணி 2 மணி இருக்குங்க. படுத்து ஒரு மணி நேரத்தில் அவங்க வீட்டை சுற்றி பயங்கரமாக யாரோ நடந்து போயிட்டு இவரை கூப்பிட்ற மாதிரியே, அந்த அத்தை குரலில் கூப்பிட்ற மாதிரியே இருந்திருக்குங்க. இவருக்கு தூக்கமே இல்லைங்க. ஒரு மாதிரி நடுக்கிக்கிட்டு அப்படியே போர்வையெல்லாம் போத்திக்கிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காருங்க. காலையில் நல்லா பலன்னு விடியுதுங்க. இவரால் ஏந்திரிக்க முடியல. சரியான ஜுரம், பயங்கரமாக ஜுரம் அடிக்குதுங்க. லூஸ் மோஷனும் அப்படியே ஆகிட்டு இருக்காருங்க. அவங்க அம்மா போயிட்டு எழுப்பி மனைவியெல்லாம் போயிட்டு பார்த்தோன்னா லூஸ் மோஷனும் ஆகிருக்கு, ஜுரமும் நடுக்குது பயங்கரமாக. என்னடா பண்ணுறதுன்னு கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சு அவரை குளிப்பாட்டி ட்ரெஸ்லாம் மாற்றி விட்டு நேராக கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. கோயிலுக்கு எங்கன்னா அவங்க கிராமத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு கருப்புசாமி கோயில் ஒன்று இருக்குங்க. போகிறாங்க அம்மா அப்பா மனைவிலாம் சேர்ந்து எல்லாருமே அங்கே அழைச்சிட்டு போகிறாங்க. கோயிலை நுழைஞ்ச உடனே டக்குன்னு அந்த பூசாரி நல்லா இருந்தவர் திடீர்னு சாமி வந்த மாதிரி, உனக்கு என்ன பிரச்சனைன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும், வா உள்ள வா ஆன்னு சொன்னோன்னே இவங்களுக்கு ஒன்றும் புரிய